ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கோயம்புத்தூர் ரசம் வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா 3 தக்காளி, கொஞ்சம் புளி, ஒரு 4 வெள்ளைப்பூண்டு, சீரகம், மிளகு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. உப்பு, தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் நீள நீளமாக நறுக்கியிருக்கிறேன், 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ ரசம் வைக்கிற பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் அரிசி கழுவின தண்ணி தான் எடுத்துருக்கிறேன். அதில் 3 தக்காளியும் நறுக்கி போடுறேன், அந்த புளியும் எடுத்து போடுறேன். போட்டுட்டு நார்மல் அடுப்பில் தான் வைக்கிறேன். வச்சுட்டு ஃபுல்லாக வச்சிடுறேன். வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி வைக்கணும். வைக்கும்போது அது கொதிக்க ஆரம்பிச்சிடும். நான் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். 5 நிமிஷத்தில் கொதித்த உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சிடணும். தக்காளி நல்லா வேக வைக்கணும். அதுக்கடுத்து நம்ம ரசம் வைக்க ஆரம்பிக்கணும். பாருங்கள், இந்த வேக வச்ச தக்காளியும் புளியும் சேர்த்து நான் நல்லா கரைச்சி மஞ்சப்பொடி போட்டு உப்பு தேவையான அளவு போட்டு வச்சுருக்கிறேன். தக்காளியை வந்து தனியாக அந்த சக்கையெல்லாம் தனியாக வச்சுட்டு தண்ணி மட்டும் ஊற்றிருக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா மிளகு சீரகத்தை நம்ம வறுத்துக்கலாம். ஏன் இதை வறுக்கிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த ரொம்ப ஹீட் வரக்கூடாது, அந்த மிளகோட இது வேகம் வரக்கூடாதுங்கிறக்காக வறுத்து போட்டால் நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் சாப்பிட்லாம், பெரியவங்களும் சாப்பிட்டுக்கலாம், உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். அப்படிங்கிறக்காக நம்ம ஃபஸ்ட்டு மிளகு சீரகத்தை வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மிளகு போடுறேன். பாருங்கள், மிளகு லைட்டாக வெடிக்கிற மாதிரி சத்தம் வரும்போது சீரகத்தை போட்டுடலாம். பாருங்கள், சீரகம் லைட்டாக பொரிஞ்ச மாதிரி தெரியும். உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அம்மியில் நுணுக்கிறதுனால நுணுக்கிக்கலாம், நீங்கள் மிக்ஸி ஜாரில் போடுறனாலும் போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக வெள்ளைப்பூண்டு ஒரு 4-5 போட்டு அதோடு அரைச்சிருங்க, அவ்வளோதான். பாருங்கள், மிளகு சீரகம் வெள்ளைப்பூண்டு நுணுக்கிட்டேன். வெள்ளைப்பூண்டை சும்மா 1-2 நுணுக்குன்னா போதும். அதையும் இந்த ரசத்தில் போட்டுடலாம் நம்ம. சரிங்களா? அடுத்து நம்ம இப்போ தாளிக்கலாம். பாருங்கள், 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை 3ஐயும் போட்டுடலாம். போட்டு கொஞ்சம் நேரம் வதக்குங்க. சின்ன வெங்காயம் ஏன் நம்ம போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து உடம்புக்கு ஓகேவாக இருக்கணும். அதோட காரம் இதெல்லாம் நமக்கு வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது. புளிப்பு, காரம், மிளகோட காரம் இதெல்லாம் நமக்கு எதுவும் தொந்தரவு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக இந்த சின்ன வெங்காயம் போடுறோம். இதை நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ரொம்ப கருக்க மாட்டோம், முருகலாக பண்ண மாட்டோம். கொஞ்சம் நார்மலாக சாப்பிட்ற அளவுக்கு வேக வைப்போம். வேக வச்சுட்டு தான் அப்புறம் நம்ம ரசத்தை எடுத்து இதில் கொட்டுவோம். அதனால் இது ஓகே தான். அதே மாதிரி மிளகு இந்த பவுடர்லாம் போட்டோன்னா ரசத்தை வந்து நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்குதா என்னென்னு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. புளிப்பு அதிகமாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கோங்க. உப்பு புளிப்பு எல்லாமே பார்த்துக்கோங்க. ஏன்னா மிளகு சீரகம் இப்போ தான் நம்ம போட்டிருக்குறோம், அதனால் இப்போ தான் கரெக்டான டேஸ்ட்டு தெரியும். அதனால் பார்த்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு, அதனால் நான் இப்போ ரசத்தை ஊற்றுறேன். நான் நார்மல் அடுப்பில் தான் வச்சுருக்கிறேன், ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கோங்க, ரொம்ப கம்மியாக கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கோங்க. அப்புறம் மல்லித்தழை கொஞ்சமாக போட்டுக்கோங்க.
பெருங்காயத்தூள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. இந்த பாத்திரத்தில் ஊற்றிடலாம்.